சொன்ன அடையாளம்லாம் கரெக்டாக இருக்குதா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்பேன். I'm waiting. Hey! I'm waiting. 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான். சாக்கடாடுறான். விஜய் Baby, baby. நீ என்ன பெரிய வசூல் பண்ணுனா? தெரியல, அப்படிதான் பேசிக்கிறான். தி சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆபீஸ் விஜய். இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த அவார்டு வழங்கும் நேரத்தில் அவரோட ரசிகர்கள் ஓட்டு போட்ட 2 பேர் கோடிக்கணக்கான மக்கள்ல அவரோட ரசிகர்கள் 2 பேர் சார். இளைய தளபதி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் அவரை பத்தி. எனக்கு பேச ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நான் பேசுறது இங்க கேட்கிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்காது. எல்லாம் அவருக்காக காத்துட்டு இருக்கீங்க. த சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா அண்ட் பீப்புள் சாய்ஸ் பெஸ்ட் ஆக்டர் அண்ட் உன்னதமான ஒரு மனிதர், அற்புதமான கலைஞன், நல்ல உள்ளம் படைத்தவர். உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் அத்தனை பேருடைய நெஞ்சங்களிலும் தமிழர் அல்லாதவர்களின் உள்ளங்களிலும் தனி இடம் பிடித்து நிற்கும் ஒரு அற்புத கலைஞன். சோ அவருக்கு இந்த விருதை கொடுப்பதில் நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, தமிழ் சினிமா உலகம் அண்ட் சவுத் இந்தியன் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறோம். அவருக்கு நீண்ட ஆயுள் ஆண்டவனுக்கு கொடுக்கணும். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்தவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும், நம்ம சந்தோஷப்படுத்தணும். அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ so much. இளைய தளபதி விஜய், ஃபர்ஸ்ட் டைம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சார், கேள்வியெல்லாம் கிடையாது. அங்க பாப்பீங்க 2 மணிலேருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், எவ்வளவு சவுண்ட் போட்டு எவ்வளவு உணர்ச்சியோட இருந்தாலும் அவ்வளவு டிசிப்ளின்டா நடந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ so much for that. அண்ட் நிறைய பேர் உடம்புல உங்களோட ஃபேஸ்ல இருந்து உள் உருவத்தையும் வந்து வரைஞ்சிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவு ரசிகர்கள் வெயிட் பண்ணிருக்காங்க. the stage is all yours sir. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ.
இந்தியன் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நிறையா பாலிவுட், கோலிவுட், டோலிவுட், சாண்ட்வுட்னு நிறையா வுட்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் பிஹைண்டில் ஒரு முக்கியமான வுட்டு ஒன்று இருக்குது. அதுதான் த பிஹைண்ட் வுட்ஸ். அவங்க பண்ணுற நிறையா ஆர்டிகல்ஸ், ஷோஸ், விமர்சனங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அதில் பப்ளிக்னுடைய ஒப்பீனியன் கேட்டு பண்ணுறது வந்து அவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். சினிமான்னு மட்டும் இல்லை, சினிமாவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் இவங்களுடைய ஒப்பீனியன், இவங்களுடைய ரேட்டிங், ஸ்டார்ஸ், அதே விஷயத்துக்கு பப்ளிக் ஓட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டேலி ஆகும், ஆல்மோஸ்ட் ஒத்துப்போகும்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஆர்டிக்கல் விமர்சனத்துக்கு இவ்வளோ மெனக்கெடும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் பண்ணுற மொத்த பிஹைண்ட் வுட்ஸ் டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இது மாதிரி 2 அவார்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து நீங்கள் எல்லோரும் ஓட் பண்ணி கொடுக்கறது, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இன்னொன்று வந்து த சாம்ராட் ஆஃப் த தமிழ் சினிமா, இது கொஞ்சம் எனக்கே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பயம் கலந்த ஒரு பெருமையாகவும் இருக்குன்றது தான் உண்மை. ஏன்னா ஒரு நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. ஸோ இது கிடைக்கிறதுக்கு காரணம், ரொம்ப முக்கிய காரணம், இத்தனை வருஷத்தில் என்னை வச்சு இயக்குனர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், மக்களுக்கும், மீடியாவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படத்தை நாளைய தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் என்னை கைவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன். அந்த படமும் என்னை கைவிடல. இன்னி வரைக்கும் என் ரசிகன் என்னை கைவிடல. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நண்பர் மாதேவனோட நிறையா ஷோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்து அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் எனக்கு ஒட்டிக்கிச்சு. ஸோ ஜென்ரலாக என்னுடைய நண்பர்கள், ரசிகர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனால், இல்லை ஏதாவது ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் போனால், படத்தை பற்றி அதிகமாக பேசுகிறத விட எனக்கு தெரிஞ்ச ஏதாவது 1-2 நல்ல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறது வழக்கம். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு 2 விஷயம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கை தட்டுறீங்க. கிரிக்கெட்டில் ஒரு சச்சின், தோனி ஒரு 6ஓ 4ஓ அடித்தோ அதை பார்த்து நடிகர்கள் கை தட்டுறாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு பிளேயர் கோல் போட்டால் அதை பார்த்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் கை தட்டுறாங்க. அது மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிச்சி கை தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். என்ன நண்பா? 2வது, கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். என்ன நண்பா? தேங்க்யூ. அவ்வளோதான், இன்றைக்கி கோட்டா முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சின்ன விஷயம், நான் தான் அங்கே உட்காரும் போது யோசிச்சுட்டு இருந்தேன், பேசலாமா வேணாமா இந்த மேடையில். பட் சரி, ஓகே, பேசுறதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது என்னென்னா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. விவசாயிங்க,
அதாவது இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளை நினச்சா கொஞ்சம் வலிக்குதுங்க. இந்த உணவு, உடை, இருப்பிடம்லாம் சொல்கிறோம். அதில் உணவுக்கு வேற முதலிடத்தை கொடுக்குறோம். ஆனால் அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா நம்ம தெரியல. அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தால் தான் நம்மளாம் புரிஞ்சுக்கவும் என்னமோ தெரில. இது வந்து அவசியம்ன்றத விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு வைங்களேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. ஒரு அது என்ன சொல்ற, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கடையினுடைய ஒரு முதலாளி, அது எனி முதலாளி தான் உற்பத்தி பண்ணுற ஒரு பொருளை வந்து இன்னொரு கடையில் போய் வாங்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில் போய் நகை எடுக்க மாட்டார். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்க மாட்டார். ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை க்யூவில் நிற்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசி. இது வந்து இந்த இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்கிற அரசாக மாறணும். அதான் நான் ஏதோ தோணுச்சு பேசிட்டேன். ஏதாவது தப்பாக ஏதாவது தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ விஜய் சார். அண்ட் உங்களோட ரசிகர்கள் சந்தோஷப்படுற மாதிரி நாங்கள் வந்து ஒரு மீம் பண்ணியிருக்கோம், அதை நம்ம பார்க்கலாம். Hey, hero. அண்ட் அது மட்டும் கிடையாது, இளைய தளபதி விஜய்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இங்கே இருக்கு. மகேந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் an honor to have you. அண்ட் ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் போது நீங்கள் ஸ்டேஜில் இருந்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். முதல் வாட்டியா ஒரு தமிழ் ஆக்டருக்கு இந்த மேடையில் ஒரு வேக்ஸ் ஸ்டாச்சுவை அன்வீல் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு தான் சார். அந்த ஸ்கல்ப்சரை பண்ணது சுனில் அவர்கள். சுனில் இங்கே இருக்கார். இவர் பண்ணது தான் அந்த வேக்ஸ் ஸ்டாச்சு. இளைய தளபதி விஜய்க்காக வேக்ஸ் ஸ்டாச்சு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கார். அதுவும் அந்த பொட்டியில் தான் இருக்குது. பழைய தமிழ் படத்தில் வர அசோகன் பொட்டி மாதிரி இருக்கு. சார் எப்படி இருக்கு சார் பிரின்ஸ்? தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. அழகிய தமிழ் மகன் படத்தை லைவாக காமிச்சிருக்காரு அவர். அண்ட் சுனில், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கு நிறைய வேலை தேவைப்பட்டிருக்கும், நிறைய டைம் இது பண்ணியிருக்கேன். வி ரியலி அப்ரிஷியேட் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட். താങ്ക് യു. ഞാനൊരു മലയാളിയാണ്. We have a museum in Lonavala in Maharashtra, right between Bombay and Pune. We have 85 models are there. This model will be placed there in front of the museum. The first model will be sirs. Thank you. And most awaited moment of the evening, Ilayya Thalapathy Vijay on the ramp for the first time.